இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பின் நாட்கள் முடிகிற நாள். ஆமென். உங்களை சிறையாக்கி வைத்திருக்கிற சிறையிருப்பின் சங்கிலிகள் முறிகிற நாள், அந்த நுகம் உடைக்கப்படுகிற நாள். ஆமென். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உடைப்பார். எபிரேயர் 10:38 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் உண்டாகும். நான் பிழைப்பேன், என்னை பிழைக்க பண்ணுவார், என்னுடைய பிள்ளைகளை பிழைக்க பண்ணுவார், என்னுடைய கணவர் என்னுடைய குடும்பத்தை பிழைக்க பண்ணுவார். அவர் காண்பதெல்லாம் விசுவாசம். உன்னுடைய இருதயத்துல விசுவாசம் இருக்குதா? ஊர் சொல்லட்டும், உலகம் சொல்லட்டும், உன்னை நேசிக்கிறவர்கள் சொல்லட்டும், உன்னுடைய குடும்பத்தார் சொல்லட்டும், நீ எப்படி இருக்கிறாய்? உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? என் மேலே விசுவாசம் உள்ளவளாயிரு. உன்னுடைய குடும்பம் மீண்டும் தளிர்க்கும், உன்னுடைய குடும்பம் மீண்டும் துளிர்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை துளிர்க்க பண்ணுவார். தளர்ந்து போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கை தளர்ந்து விட்டது, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை முடிந்து விட்டது என்று பாரத்தோடு வந்திருக்கிற